இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப நமக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு அவருக்கு தெரியுது. அவருக்கு தான் தெரியும் எனக்கு சம்பவித்தது என்ன. சொல்லிட்டு சொல்லுகிறார், உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பாழ்கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டயம் வந்துச்சு. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? இவ்விரண்டு உனக்கு சம்பவித்தது. என்ன நடந்துச்சு? 18 அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அடுத்து அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. உனக்கு என்ன சம்பவித்தது அவருக்கு தெரியும். உனக்காக பரிதபிக்கிறவன் யார்? ஏன் நடத்த ஒருத்தர் இல்ல? ஏன் எல்லாரும் விட்டு விட்டு போனாங்க? உன்னை குறித்த பரிதாபம் யாருக்குள்ளே இல்ல. அதாவது உண்மையான பாசம் இருக்கிற இடத்துல பரிதாபம் இருக்கும். இந்த பரிதாபங்கிற வேட தப்ப புரிஞ்சுக்க கூடாது. அந்த அனுதாபம், ஐயோ, அதனாலதான் ஆண்டவர் விடலங்க. ஆண்டவர் விடுறதுக்கான நிறைய காரியத்தை நம்ம செஞ்சு வச்சோமே. ஆண்டவர் விடுறதுக்கு தானே நம்ம செஞ்சதை பார்த்தா ஆண்டவர் விட்டுருக்கணும். ஆனா என்னன்னா, பிதா கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்தார் இயேசு. அவர் கைவிடப்பட்டார். நம்ம செய்த செயல் எல்லாமே கைவிடுவதற்கான செயல். ஆனா நம்மளை கைவிடல. இந்த அன்பை எனக்கு சொல்ல தெரியல, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை. ரீசன் என்னன்னா பரிதாபம். பரிதாபம். இயேசுவை கைவிட்டாலும் இயேசு திரும்ப அந்த கையில அவருக்கு தம்மை கொடுக்க தெரியும். என்ன கைவிட்டா எனக்கு கொடுக்க தெரியாது. அவரை மட்டும், அதாவது நீ ஏன் ஆண்டவரை இவ்வளவு இறுக பிடிச்சிருக்கிற? ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் மட்டும்தான் சர்வ வல்லவர். ஆனா இந்த நாள்ல என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான், ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார் கேட்டா, செய்யறதெல்லாம் விடுங்க, எனக்காக அனுதாபப்பட்டார். எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட இருந்தா, என் கை கொடுக்க, எனக்கு கை கொடுக்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி, எனக்கு இது போதும்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் 22வது வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், நீக்கி போடுகிறேன். இந்த நுகம் இனி உன் கையில் இராதபடிக்கு உனக்காக பரிதபிக்கிறவர். ஹல்லேலூயா. 23 உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்களுடைய டைம் பாஸ் யாருதான்? நம்ம தான். நம்மள ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க, ஆனா அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறதே நம்மளை பத்தி பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. சாப்பிட்டுட்டு சிலர் போக மாட்டாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, நம்மளை அனுப்பி விடுவாங்க. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, எதுக்குன்னு நம்மளை அனுப்பி விட்டுட்டு திரும்ப பேசுறதுக்கு. நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி. என்ன வேடுங்க அது? தரை, உனக்கு தரையில போட்டாங்க. இவைகள் உனக்கு சம்பவித்தது. ஏன்னா உன்னை தேட்டுறதுக்கு யாரும் இல்லை. உனக்கு கை கொடுத்து நீ ஏமா தரையில கிடக்குற, தூக்கி விட யாரும் இல்லை. ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க நினைச்சிருந்தா உன்னை தூக்கி விட்டு இருக்கலாம், உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறார், ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் இல்லைன்னு வர இடத்துலதான் கர்த்தர் ஆகிய உன் ஆண்டவர். அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை அப்படியே அப்படியே 2 கைகளை உயர்த்தி
எல்லாரும் வைக்க நான் கம்பல் பண்ண மாட்டேன். நான் ஒரு ஒரு வார்த்தை இதை சொல்லக்கூடாது, ஆனா நான் ஏன் இப்படி சொல்ல வைக்கிறேன்னா, இப்படியெல்லாம் நான் வசனம் படிக்கும் போது எப்படி தெரியுமா செய்வேன்? அப்பா, என் கையில இருந்து இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துருங்கப்பா. இப்ப யாரெல்லாம் ஜெபம் பண்ண விரும்புறீங்க அவங்க மட்டும் 2 கையை அப்படி போயிடுது. இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்களுக்கு தெரியும்லப்பா, இவ்விரண்டும் சம்பவித்தது உன்னை நடத்துவார். அவர் கதறாரு, என் மகளை நடத்துறதுக்கு யாருமே இல்லை, அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை, அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. தத்தளிப்பின் பாத்திரத்தை இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்துல கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக உங்க பாதத்தை பிடித்து சொல்லுகிறேனப்பா, இந்த வசனத்தை இவர்கள் மேல விதைத்து சொல்லுகிறேன். நீங்க பாருங்கப்பா, இவர்களை நடத்த ஒருவரும் இல்லை, இவர்களை கை கொடுத்து அழைக்க ஒருவரும் இல்லை. இந்த கையில் இருக்கிற இந்த தத்தளிப்பின் பாத்திரம் இப்பொழுது நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக. ரட்சிப்பின் பாத்திரம் கொடுக்கப்படுவதாக. என் தேவன் பரிதபிக்கிறவர். 3 நாட்கள் இயேசுவோடு கூட இருந்த ஜனங்களை சீஷர்கள் அனுப்பிவிடுங்கள் சொல்லும் போது மத்தேயு 14:15-32 இயேசு சொல்லுகிறார், இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படிலாம் அனுப்ப முடியாது. என் ஆண்டவர் யார்? அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அனுதாபப்படுகிறவர். என் மேல் ஆண்டவருக்கு நிறைய சிம்பதி உண்டு. ஆமென். இல்லைன்னா விட்டுருப்பாரு. எத்தனை பேர் சொல்லுங்க விடல? விட்டு கொடுக்கலை, விட்டு கொடு. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இந்த மனுஷ உதவல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே. ஆமென். சாத்தான் கை glory, விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு, கலங்கின கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அன்ப விசுவாசம் அற்புதம் செய்பவராய் என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே. ஓ சாத்தான் கையிலோ விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலோ மனுஷ கையில். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோ. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். உபாகமம் 26:7 வாசியுங்கள் வேகமாக. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோ. கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு, கர்த்தர் எங்கள்
சத்தத்தை கேட்டு. நல்ல கவனமா கேளுங்க. உங்களுக்கு உதவ யாரும் இல்லை, கை கொடுக்க யாரும் இல்லை. பொதுவாகவே இவங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுடைய சத்தத்தை யாருமே கேட்க விரும்ப மாட்டாங்க. பர்திமேயு சத்தம் போட்டதை ஸ்டாப் பண்ணாங்க. அதாவது இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இப்படி பேசுறது மட்டும் அந்த பேரண்ட்ஸ் யாராவது வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க பேசலாம்னு கேட்டிருந்தா பேசியிருப்பாங்க. எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. உங்களை என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நிறைய பேசுவாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஆண்டவர் யார் தெரியுமா? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா என்ன ஆவலும், அவனுக்கு முகத்தை மறைக்காமலும். எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்கள் சத்தத்தை, ஆகாரின் சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்கவில்லை, ஆண்டவருக்கு கேட்டது. அன்னாளின் சத்தம் ஏலிக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. எசேக்கியாவின் சத்தம் ஏசாயாவுக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. பவுலின் சத்தம் அனனியாவுக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. பர்திமேயுவின் சத்தம், அவன் எதற்காக அழைக்கிறான் என்கிற சத்தம். சத்தம்னா நாய்ஸ் கேட்கும், அந்த நாய்ஸ் கிடையாது. அந்த நாய்ஸுக்குள்ள இருக்கிற வாய்ஸ், அது என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பர்திமேயுவின் சத்தம் சீஷர்களுக்கு, நான் இந்த சொல்ற நபர்கள் எல்லாம் சத்தம் கேட்க வேண்டியவர்கள். ஏசாயா யாரு? தீர்க்கதரிசி. ஏலி யாரு? ஆசாரியர். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன், முற்பிதா. ஆமென். அனனியா யாரு? சீனியர் தேவ மனுஷன். சீஷர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாருக்கும் கேட்காம போகும். பாஸ்டர்ஸுக்கு கேட்காம போகும், பேரண்ட்ஸுக்கு கேட்காம போகும். ஆனா அவர் அறிவா. நான் கூப்பிட்டு அவருக்கு கேட்குமா? கேட்கும். ஏன்னா அவருக்கு என் மேல என்ன இருக்கு? சிம்பதி இருக்கு. எத்தனை